அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அருகாமையில் அமைந்துள்ள ஒரு நல்ல பகுதியை சேர்ந்த நல்ல உள்ளம் கொண்ட பெற்றோர்களுக்கு மொத்தம் பிள்ளைகள் 10 பிள்ளைகள். அல்லேலூயா. 10 பிள்ளைகள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவது ரொம்ப ரேர், அப்படிதானே? ஆமாம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக வளர்த்து வந்துள்ளார்கள். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவர்கள் வளர்த்து ஆளாக்கக்கூடிய அந்த வாழ்நாட்களிலே ஒன்றன்பின் ஒன்றாக யோபுவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தரே கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று கூறிக்கொள்ளத்தக்கதான மனப்பக்குவத்தை யோபுவுக்கு மட்டுமல்ல, அந்த நல்ல உள்ளம் கொண்ட பெற்றோர்களுக்கும் கடவுள் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம். ஆகினாலே 6 பிள்ளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக மரித்து போனது அவர்களை அடக்கம் பண்ணினார்கள். மீண்டும் 4 பிள்ளைகள் மட்டும் உள்ளார்கள். மூத்த சகோதரர் இந்த நாளிலே கோவில்பட்டி பகுதியிலே கர்த்தருடைய மகாபரிய மேன்மையான ஊழியத்தை செய்து வருகிறார். அல்லேலூயா. ஆமாம். எழுப்புதல் அமீன் திருச்சபை என்கிற ஒரு திருச்சபையை கர்த்தர் நிறுவி கொடுத்திருக்கிறார். எழுப்புதல் பெதஸ்தா திருச்சபை என்கிறதான ஒரு சபையை அவர்கள் முன்னின்று நல்ல வருகிற ஜனங்களுக்கு நல்ல போதகராக நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆமாம். அவர்களுக்கு நல்ல ஒரு துணைவியார், 3 பிள்ளைகள் உள்ளார்கள், ஆசீர்வாதமாய் வாழ்ந்து வருகிறார்கள். அதன் பின்பு அந்த பெற்றோர்கள் வசித்து வந்ததான பகுதியிலே அருமையான 2வது ஒரு சகோதரர், அவர்களும் கடவுளுடைய பிரிதான கிருபையினாலே தங்களுடைய தந்தை தாயார் பெற்று அமீன் வளர்த்தது போலவே சுமார் அவர்களும் ஒரு 8 பிள்ளைகளை பெற்று அமீன் பூமியிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒரு சில பிள்ளைகள் மரித்து போனார்கள். மரித்த பிள்ளைகளை அவர்கள் அடக்கம் பண்ணி மீண்டும் உயிரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்து அந்த முற்பிதாக்கள் வாழ்ந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுபோல அந்த தந்தை தாயாருக்கு 3வது ஒரு பெண் குமாரத்தி உள்ளார்கள். அவர்களையும் கர்த்தருடைய கிருபையினாலே நல்லதொரு திருமணம் செய்து கொடுத்து அவர்களும் இறை அருளாலே தாங்கள் பெற்றோர்கள் வசித்த அந்த பகுதிக்கு அருகாமையில் உள்ள பகுதியிலே திருமணம் செய்து கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த சகோதரிக்கும் 5 பிள்ளைகள் உள்ளார்கள். அவர்களும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து மனமகிழ்ச்சியோடு சாட்சிகளாக திருச்சபைகளிலே வாழ்ந்து வருகிறார்கள். அல்லேலூயா. அதன் பின்பு அமீன் சோத்திரம் கடைசியாக ஒரு குமாரர் அமீன் உள்ளார். அவருக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அருகாமையில் அமைந்துள்ள அந்த பகுதியை சேர்ந்த பெற்றோர்களுடைய குமாரனுக்கும், திருநெல்வேலி மாவட்டம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாங்குநேரி தாலுகா களக்காடு வட்டாரத்தில் அமைந்துள்ள மேலப்பத்தை கிராமத்தின் அருகாமையில் அமைந்திருக்கிற பகுதியை சேர்ந்த நல்ல பெற்றோர்களுக்கு குமாரத்தியாக கடவுள் அருளின 9வது மகளை விவாக மனைவியாக அந்த மகனுக்கு கர்த்தர் பரிசுத்தவான்களின் முன்னிலைகளிலே நியமித்துள்ளார். அப்பா, ஆளே இல்லையான்னு சொன்னது போல இருக்கு. அல்லேலூயா. ஆமாம். 9/1996 ஆண்டிலே அவர்களுடைய திருமண அமீன் சோத்திர விழாவானது பரிசுத்த ஆவியானவருடைய முன்னிலைகளிலும் பரிசுத்தவான்களின் முன்னிலைகளிலும் மேலப்பத்தை ஐபிசி திருச்சபையில் வைத்து நடைபெற்றது. கர்த்தருடைய கிருபையினாலே 5 ஆண்டு காலங்கள் திருமணம் அமீன் செய்து அவர்கள் குடும்ப உறவுகளிலே குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுக்க இயலாமல் நின்றார்கள். பல மருத்துவர்களை அணுகினார்கள். குடும்ப நபர்களுடைய விருப்பத்திற்கேற்ற அநேக மருத்துவர்களை அணுகி ஆலோசனைகளை புரிந்தார்கள். எனினும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களினால் 2001ஆம் ஆண்டு 5 சோத்திரம் நல்ல கவனிங்க, 5/11/2001 ஆண்டிலே கர்த்தருடைய கிருபையினாலே மூத்த குமாரனை கர்த்தர் பெற்றெடுக்கும் பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் தந்தார். அல்லேலூயா.
ஆமா, கர்த்தருடைய கிருபையினாலே மூத்த குமாரனை பெற்றெடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை சலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். சுமார் 5 ஆண்டு காலங்கள் பிள்ளைக்காக ஏங்கி இருந்த அந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு குமாரனை கொடுத்தார். இரண்டாவது கர்த்தருடைய கிருபையினால ஒரு குழந்தை ஜெனிப்பிக்கப்பட்டது. அந்த குழந்தையானது கருவில் இருக்கிற பொழுதே டெத் ஆகிவிட்டது. ஆகினாலே அந்த குழந்தை ஸ்தோத்திரம் கைகளுக்குள் ஸ்தோத்திரம் தாலாட்டி சீராட்டி பாலூட்டி அவை அந்த குழந்தையை வளர்த்து ஆளக்கக்கூடாத ஒரு நிலைகளில் நிர்பந்தமாய் தள்ளப்பட்டார்கள். அதன் பின்பு மூன்றாவது ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், 24/7/2009 ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அவனை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வளர்த்து ஆளாக்கத்தக்கதாக தகுதியை பெற்றோர்களாகிய அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய கிருபையினாலே இப்படியாக காலங்களும் நேரங்களும் சமயங்களும் உருண்டோடின. கடைசியாக 4வது ஒரு குழந்தை கர்த்தருடைய கிருபையினாலே ஸ்தோத்திரம் அந்த தாயானவர் கருவிலே அந்த குழந்தை ஜெனிப்பிக்கப்பட்டது. அந்த குழந்தையை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வளர்த்து ஆளாக்கக்கூடிய தகுதியையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் எதிர்பாராத நிலைகளிலே அந்த தாயானவர் அந்த குழந்தையை என்ன செய்யணும், மருத்துவரிடத்தில் அணுகி கருவை கலைத்து அந்த குழந்தையை என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும் அப்படின்னு எண்ணினாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த கருவை என்ன செஞ்சிடணும், கலைச்சி அந்த ஜீவனை அழிச்சிடணும் என்று எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார்கள். அதற்கு தன்னுடைய அந்த சகோதரியினுடைய மூத்த சகோதரியை வரவழைத்து அவர்களிடத்தில் பணம் கேட்டு அந்த கருவில் இருக்கிற குழந்தையை கலைத்து ஜீவனை அழித்து விட வேண்டும் என்று எண்ணின பொழுது அந்த சகோதரியானவர்கள் இந்த இரத்தபலி என்ன செய்யக்கூடாது, என்னை சார்ந்து போகக்கூடாது என்று தோத்திரம் அல்லேலூயா அவர்கள் தன்னை விலக்கி கொண்டார்கள். மருத்துவமனைகளில் நாங்கள் கடந்து சென்றோம், மருத்துவர்களை அணுகினோம். மருத்துவர் சொன்னார்கள், நீங்கள் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாதே என்று அவர்கள் கூறி அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஆலோசனைகளை வகுத்து கொடுத்தார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அல்லேலூயா. 19 சொல்லுங்க 5 2012 ஒரு முழு குழந்தையாக குமாரனாக தன்னுடைய தாயின் கற்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து கர்த்தருடைய கிருபையினாலே அல்லேலூயா 12 ஆண்டு காலங்களை வெற்றி சிறக்க கடவுள் உதவி செய்தார். சுமார் 8வது ஆண்டு அப்படின்னா ஏஜி 8 வயது ஆகிற காலங்களிலே திருச்சபைகளிலும் எழுப்புதல் கூடுகைகளிலும் உபவாச கூடுகைகளிலும் பல கன்வென்ஷன் கூடுகைகளிலும் 8 வயது சிறுவன் அநேகரை ஆவிக்குள்ளாக்கவும் மகிழ வைக்கவும் அபிஷேகத்தின் சொத்திர வல்லமையினால் அலமுட்டி எழுப்பவும் தக்கதாக ஒரு பகிரங்கமான ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் எழுப்பினார். தன்னுடைய தாயினுடைய கருவிலிருந்து கருவை கலைத்து ஜீவனை அளிக்க முயன்றுள்ள சொத்திரம் பெற்றோர்கள் முயன்றுள்ள நிலைகளிலே அழிக்கப்படுவதற்கு தகுதியை பெற்ற அந்த சிறுவன் இன்றைக்கு அநேகரை அழிவிலிருந்து தப்புவிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் உபயோகப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய கிருபையினாலே 9/9/1996 ஆண்டு அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் திருமணம் பந்தத்தில் இணைந்துள்ளார்கள். 97வது ஆண்டிலே 98வது ஆண்டிலே கலந்தை மண்ணிலே வந்து அவர்கள் காலடி ஊன்றி அந்த பகுதியினுடைய ஒரு திருச்சபையிலே அங்கம் வகித்து அங்கே நடைபெற்ற கன்வென்ஷன் கூட்டங்களிலே கலந்து கொண்டார்கள். அந்த கூடுகையின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த சிறுவனுடைய தகப்பனாரை ஆவிக்குள்ளாக்கி அபிஷேகத்திற்குள்ளாக்கி அந்நிய பாஷையின் அடையாளங்களை கொடுத்து 5 வகையான ஊழியத்தையும் செய்யக்கூடிய தரிசனங்களையும் கொடுத்தார். கரங்களை முடிந்தவர்கள் தட்டுங்கள். ஆமென். அவைகளின் வழியாக கர்த்தருடைய கிருபையினாலே 5/11/2001 பிறந்த மூத்த குமாரனும் நல்ல ஒரு அருமையான இசையை மீட்கிற, இசையை கற்றுக் கொடுக்கிற,
அநேக கன்வென்ஷன்களுக்கு கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே மேடைகளிலே பயன்படுத்தப்படுகிற பரிசுத்தவான்கள் பாடுகிற பாடல்களுக்கு, ஆராதனைகளுக்கு ஆவிக்குரிய நிலைகளிலே நல்ல ஒரு அற்புதமான இசையை மீட்கிற வல்லுனராக கடவுள் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம். இரண்டாவது குமாரனையும் நல்ல பேட் லிஸ்டாக இருக்கிறாங்க. அவங்களும் நல்ல கர்த்தருடைய கிருபையினாலே அவர்களும் கர்த்தருடைய நாமத்தை மேடைகளிலும் பல்வேறு கன்வென்ஷன்களிலும் ஆராதனைகளிலும் பாடுகிற பரிசுத்தவான்களுக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு அருமையான நேர்த்தியான இசையை அமைக்க கர்த்தர் உதவி செய்துள்ளார். அல்லேலூயா. ஆமாம். 24/7/2009 பிறந்த அந்த குமாரன். அல்லேலூயா. ஆகையினாலே தொடர்ந்து 19/5/2012 பிறந்த அந்த குமாரன் 12 ஆண்டு காலங்கள் வெற்றியோடு கூட தங்களுடைய நாட்களை முடித்து 13வது ஆண்டிற்குள் தங்களுடைய அடிகளை இறைவனுடைய அடிச்சுவடுகளோடு எடுத்து வைக்க இருக்கிறார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு எல்லா மேடைகளிலும் கர்த்தரை பாடுவதும் புகழுவதும் ஆராதிப்பதும் ஆவிக்குரிய நிலைகளிலே இறைவனுடைய சோத்திரம் ஜனங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குள்ளாக்கக்கூடிய நல்ல ஒரு தீர்க்கதரிசியாகவும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த 3 பிள்ளைகளுடைய பெயர் முதல் மகனுடைய பெயர் பிரவீன் ராஜ், இரண்டாவது மகனுடைய பெயர் ஆல்வின் ராஜ், மூன்றாவது பையனுடைய பெயர் எட்வின் ராஜ். இந்த 3 பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து ஆளாக்கி இப்படிப்பட்ட கிரியைகளுக்குள்ளாக வழிநடத்துவதற்கு வாய்ப்பு தந்து அந்த தகுதியை பெற்றுள்ள பெற்றோர்கள் சோதரம் சோதரம் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற பாஸ்டர் இம்மானுவேல் ராஜு, அருமையான சிஸ்டர் ரெபேக்காலும் தான் அவருடைய பெற்றோர்கள். அல்லேலூயா. ஆகினால இந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நிகழ்வுகளை ஆண்டவர் இயேசு அடியேனுக்கு தந்தார், அடிமையினுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு தந்தார், அடிமைகளுடைய திருச்சபையின் மக்களுக்கு தந்தார். அல்லேலூயா. ஆகினாலே இந்த 3வது குமாரனுடைய இந்த பர்த்டே விழாவினுடைய காரியங்களை இப்பொழுது நாம் சில நொடிகள் ஜெபம் பண்ணி அந்த குமாரனுக்கு பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், திருச்சபையின் மக்கள் சோத்திரம் கொடுக்கிற அந்த கிஃப்ட்டுகளை நாம் பெற்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது